வணங்க அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் வந்து நம்ம அருண் விஜய் வந்து தங்கச்சியோட கன்னியாகுமரியில் வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கு வந்து காதும் கேட்காது வாயும் பேச வராது. யாராவது தப்பு பண்ணால் டக்குன்னு அடிச்சிடுவார் அவர். அந்த மாதிரி டைப் நம்ம பிதாமகன் படத்தில் வர விக்ரம் போல். அந்த அந்த விக்ரம் தான் அடிக்கடி ஞாபகப்படுத்தும். அப்படி தான் அவரோட ரோல் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து அவரோட இடத்துல வேலை கிடைக்கிது. வேலை போய் செய்கிற இடத்துல வந்து சில தப்புகள் நடக்குது. அதை அவர் பார்த்துருக்காரு. அது பிறகு இதுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படி தான் கதை போய்ட்டுருக்கோம். இந்த கதை ஒரு ஓகே டு ஆவரேஜான ஸ்டோரி தான். அதாவது எப்போவும் நம்ம பாலா படத்தை போல் தான் இந்த படமும் இருக்கும். இந்த படத்தை பற்றி இன்னொன்று சொல்லணும்னா மிஸ்கின் அவருக்கு ரோல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு மிஸ்கின்னு. நம்ம அருண் விஜய் ஒரு 3 பேரை கொலை பண்ணுவார். அது 3 பேரையும் கொலை பண்ணி ரொம்ப ரொம்ப கொடூரமாக காட்டியிருக்காங்க. இது இப்படி வந்து நம்ம பாலா படத்தில் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி கொடூரமாக காட்டியிருக்காங்க. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.